அதாவது இவர் வந்து 45 ஆண்டுகள் வந்து இந்த அதிமுகவுக்காக வாழ்நாள் முழுக்க முழுக்க அதற்காகவே பாடுபட்டார். இது அனைவருக்குமே தெரியும். கோயம்புத்தூர் மாவட்டம் தமிழ்நாடு முழுக்கவே வந்து அவர் பேர் சொன்னாலே தெரியும். எதிர்கட்சி முதல் கொண்டு அவர் மறைவின் போது கூட முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களால் கூட பாராட்ட பெற்றவர். தன்னுடைய அத்தனை சட்டமன்ற நிகழ்ச்சிகளிலும் இந்த வால்பாறை மக்களுக்காக அவர் எவ்வளவு தூரம் வந்து போராடி கேள்வி கேட்பார், போராடி அவருடைய இந்த நலத்திட்டங்களை அவர் பெற்றார் என்று தமிழ்நாட்டுக்கே தெரியும். அப்படியே பெற்ற நான் 45 ஆண்டுகளாக இந்த கட்சிக்கு படாத பாடுபட்டு உழைத்தவருடைய மனைவிக்கு தகுந்த மரியாதை கிடைக்கவில்லை. அதுதான் முக்கியம். ஆமா, நான் வந்து எங்க குடும்பமே ஆசிரியர் குடும்பம் தான். அம்மா அப்பாவும் ஆசிரியர் தான், நானும் ஆசிரியர் தான். இவருடைய அரசியல் பயணத்தில் முழுக்க முழுக்க நானும் உறுதுணையாகவே இருந்தேன். இன்றைய சூழ்நிலையில் ஒரு வார்டு செயலாளர் கூட எவ்வளவு சொத்து மதிப்பு வைத்திருப்பார் என்று உங்களுக்கு தெரியும். 45 ஆண்டுகள் அவர் இந்த கட்சிக்காக பாடுபட்டதில் எனக்காக அவர் சேர்த்து வைத்த சொத்து மக்கள் சொத்து மட்டுமே. இந்த மக்களுடைய சொத்து, இந்த மக்களுக்கு நான் மீண்டும் அவர் போலவே பணி செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காக மட்டுமே நான் வாய்ப்பு கேட்டேன். அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டது. இல்ல, இப்ப நாம் தமிழர் கட்சி அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாங்க, இது மக்களுக்காக போராடக்கூடியது. என்னோட இயற்கையை வந்து நான் இவ்வளவு நேசிப்பேன். இந்த மக்களை வந்து நம்ம எவ்வளவு நேசிக்கிறோம். இந்த மக்களுக்காக போராட வேண்டும்ன்றதுக்காக, மக்களுக்காக இது இயக்கம் போராடி கொண்டிருக்கிறதுனால இந்த இயக்கத்துக்கு நான் வந்துட்டேன். ஆமா, கண்டிப்பா என்னோட ஆசை வந்து அவர் வந்து இந்த வால்பாறை தொகுதி மக்களுக்காக சரி, அவர் எவ்வளவு தூரம் பாடுபட்டார் அப்படின்றது நான் சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டியது கிடையாது. அவர் விட்டு சென்ற பணிகளை, அவர் கனவு கண்ட பணிகளை வந்து தொடர்ந்து நம்ம நிறைவேற்றி கொடுக்கணும். அவரால் முடியாத வந்து தொடர்ந்து நம்ம வந்து நிறைவேற்றி கொடுக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக, பதவிக்காகவும் பணத்துக்காகவும் நான் வந்து இந்த வாய்ப்பை வந்து நான் அவங்க கிட்ட கேட்கல. அவர்கிட்ட கேட்கும் போதே அப்படிதான் கேட்டேன். அவர் விட்டு சென்ற பணிகளை நான் தொடர்ந்து செய்ய வேண்டும், அதற்கான வாய்ப்பை மட்டும் எனக்கு கொடுங்க, வேற எனக்கு பணம் வேண்டாம், பதவி வேண்டாம் தான் நான் அவங்ககிட்ட கேட்டேன். ஏன் அது வந்து மறுக்கப்பட்டது அப்படின்றது எனக்கு தெரியாது. ஆனால் இவர் வந்து மக்கள் செல்வாக்கு உள்ளவர். எனக்கு அவர் சேர்த்து கொடுத்த ஒரே சொத்து மக்கள் செல்வாக்கு மட்டுமே. மக்கள் செல்வாக்கு நிறைந்த ஒரு தமிழ்ச்சியை வந்து ஏன் அவங்க வந்து மறுத்தாங்க அப்படின்றது காரணம் வந்து எனக்கு தெரியாது. பொள்ளாச்சியில் உங்கள் கனவு இல்லம் நனவாக மெட்ரோ ஹரி கார்டன். ஒரு சென்டின் விலை 6,50,000 மட்டுமே. தொடர்புக்கு 9787697875.